ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் கடவுள் லிமிட்டடாக தான் எனர்ஜியும் டைமும் கொடுத்துருக்காரு. அதை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ணும். கண்டினியூஸாக மற்றவங்க தேவைக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரீம் அப்படியே நின்றும். அடுத்தவங்க தேவைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் உங்கள் ட்ரீமுக்கும் கொடுத்தாகணும். அது உங்கள் பர்சனல் தேவைக்காக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்காக இருந்தாலும் சரி, ஏன் உங்கள் செல்ஃப் கேருக்காக இருந்தாலும் சரி. ஏன்னா யாருமே உங்களுக்காக இதெல்லாம் செய்ய போகிறதில்ல. மூணாவதாக எதிர்பார்ப்பு. மற்றவங்க கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது. நீங்கள் செஞ்ச வேலைக்கு மற்றவங்க பாராட்டலைன்னா வருத்தப்படுறது. உங்கள் மதிப்பை மற்றவங்க உங்களை எப்படி ஏற்றுக்கிறாங்கங்கிறத வச்சு மதிப்பிடுறது. நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும் இல்லை வித்தியாசமாக ஒரு பாதையை சூஸ் பண்ணாலும் எல்லாரும் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. கடைசியில் இது உங்கள் லைஃப், உங்கள் தேர்வுகள் தான் முக்கியமானது. மற்றவங்களோட கருத்துக்களுக்காக வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச டிசிஷன்ஸை எடுக்கும்போது தான் உண்மையான ஃப்ரீடமே கிடைக்கும். உலகத்தில்